ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவரா நீங்கள்? இது கட்டாயமாம். உடனே இதை பண்ணுங்க, இல்லை என்றால் சிக்கல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்காக அரசு தரப்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசின் பல திட்டங்கள் ரேஷன் கடைகள் மூலமாகவே மக்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் ஏழை எளியோருக்கு இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே ரேஷன் உதவிகள் கிடைக்கும். கொரோனா காலத்தில் இலவச ரேஷன் வழங்கும் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும் என்று மத்திய அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் பலன்களை பெற பயனாளிகள் ரேஷன் கார்டு வைத்திருப்பது அவசியம். மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன் கிடைப்பதில்லை. இந்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் EKYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் சரிபார்ப்பை முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடி அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பயனாளிகள் அருகில் உள்ள பொது விநியோக முறை விற்பனையாளர்களிடம் சென்று KYC அப்டேட் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏழை எளியோருக்கு இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. மேலும் ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே ரேஷன் உதவிகள் கிடைக்கும். கொரோனா காலத்தில் இலவச ரேஷன் வழங்கும் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும் என்று மத்திய அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் பயன்களை பெற பயனாளிகள் ரேஷன் கார்டு வைத்திருப்பது அவசியம். ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன் கிடைப்பதில்லை. இந்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் EKYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.